அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 8ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய புணர்ச்சியை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. கண்டிப்பாக எந்த ஒரு வினாத்தாள், அதாவது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் கம்பல்சரி இதில் ஒரு வினா அல்லது 2 வினாக்கள் கேட்பாங்க. ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. புணர்ச்சி. ஸோ புணர்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், நமக்கு அழகாக புரிய வச்சுருக்குறாங்க. ஸோ எடுத்துக்காட்டு ஆரம்பத்திலே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழ் அமுதம், சரியாங்க. ஸோ இந்த தமிழ் அமுதத்தை நீங்கள் பிரித்தீங்கன்னா எப்படி பிரிப்பீங்க? தமிழ் ப்ளஸ் அமுதம். அப்போ இந்த தமிழ் அமுதம் இந்த 2 சொல்லையும் நீங்கள் ஒன்று சேர்க்கும்போது நமக்கு தமிழ் அமுதம் அப்படின்னு தான் அது ஒலிக்குது. ஸோ அப்போ இதில் இந்த தமிழ் அமுதம் இருக்குல்லங்க, இதில் தமிழ் அப்படின்றது நிலைமொழி. அதாவது முதல்ல வரக்கூடிய சொல்ல நம்ம நிலைமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வரக்கூடிய அமுதம் அப்படின்றத வருமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம புணர்ச்சியை பற்றி படிக்கும்போது எது நிலைமொழி எது வருமொழி அப்படின்றது நமக்கு தெரியணும், சரியாங்க. ஸோ அப்போ முதலில் இடம்பெறக்கூடியது நிலைமொழி, அடுத்ததாக இடம்பெறக்கூடியது வருமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த நிலைமொழியும் வருமொழியும் ஒன்று சேரும்போது, சரிங்களா, அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து வருமொழியோட முதல் எழுத்து இந்த 2 ஒன்று சேரும்போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிலைமொழியோட இறுதியும் வருமொழியோட முதலும் இணைவதை புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா. ஸோ இப்படி சேரும்போது அதில் மாற்றம் ஏற்படுமா இல்லை இயல்பாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய வகைகள். ஸோ பொதுவாக புணர்ச்சினா என்ன? நிலைமொழியோட இறுதி எழுத்து வருமொழியோட முதல் எழுத்து இந்த 2ம் இணைவதை தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். அடுத்தது பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு உயிரீற்று புணர்ச்சி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா உயிர் ஈற்றுனா இறுதி, சரிங்களா. அப்போ நிலைமொழியோட இறுதி அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க, கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள். அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா, சரிங்களா, அதை தான் உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறோம்னா உயிர் ஈற்று அப்படின்னா உயிர் எழுத்து இறுதியாக இருக்கும். எதுக்கு இறுதியாக இருக்கும்? நிலைமொழியில் இறுதியாக இருக்கணும், சரிங்களா. ஸோ இந்த உயிரீற்று புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னு உங்களுக்கு கேட்பாங்க. 2 வகைப்படும். இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறலாம். பாருங்கள், உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் அப்படின்னு என்ன பண்ணலாம்? உயிரீற்று புணர்ச்சியை 2 பிரிவாக நீங்கள் பிரிக்கலாம், சரிங்களா. இதை எப்படி சார் நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதாவது உயிர் முன், இது உயிர் முன்னுன்னு இருக்காங்க, இந்த பகுதியை நிலைமொழி, சரிங்களா. அடுத்த உயிர் இருக்குது பாருங்கள், அது வருமொழி. அவ்வளோதான், இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உயிர் முன்னா நான் என்ன சொன்னேன்? நிலைமொழின்னு சொன்னேன். அப்போ நிலைமொழியில் உயிர் எழுத்து இருக்கணும், சரிங்களா. அதோட இறுதியில் பாருங்கள் சிலை, அந்த சிலை எப்படிங்க வரும்? லை, அதை இல் ப்ளஸ் ஐ அப்படின்னா ஐ வருதாங்க. அப்போ உயிர் எழுத்து இருக்குது. அடுத்தது என்ன சொன்னேன்? உயிர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ உயிரில் திரும்பவும் உயிர் எழுத்து தான் இருக்கணும். அப்போ அந்த சிலைக்கு அப்புறம் பாருங்கள் அழகுன்னு இருக்காங்க, அதில் ஆ அப்படின்றது என்னதுங்க? உயிர் எழுத்தாங்க. அப்போ சிலை ப்ளஸ் அழகு அப்படின்றது எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா உயிர் முன் உயிருக்கு எடுத்துக்காட்டு. இப்போ அடுத்தது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கிறலாம். இப்போ உயிர் முன் மெயின் இருக்குது. அப்போ உயிர் முன்னுன்னா நான் என்ன சொன்னேன்? நிலைமொழின்னு சொன்னேன், சரிங்களா. அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? உயிர் எழுத்து இருக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள் மெய்ன்னு இருக்காங்க. அப்போ மெய் அப்படின்றது என்னது? வருமொழி. அப்போ வருமொழியை நீங்கள் பிரித்து பார்க்கும்போது முதல் எழுத்து என்னவாக இருக்கும்? மெய் எழுத்தாக இருக்கும். அப்போ பாருங்கள், வாழை ப்ளஸ் காய், சரிங்களா. வாழையில் ஐ இருக்குது, லைனா இல் ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஐ இருக்குது. அடுத்து காயில் காவண்ணா இருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன சொல்லுவீங்க? இக்கு ப்ளஸ் ஆவண்ணா அப்படின்னு தானங்க பிரிப்பீங்க. அப்போ இந்த இக்குன்றது என்னது? நமக்கு மெய்யெழுத்து,
ஸோ அப்போ உயிர் முன் மெய் அப்படின்னா அதை தான் நான் உங்களுக்கு ஈஸியாக சொன்னேன். உயிர் முன் இந்த ஃபஸ்ட்டு இது வர்றதை நிலைமொழின்னு வச்சுக்கோங்க, அடுத்ததை வருமொழின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து மெய்யீற்று புணர்ச்சி. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி வந்து உயிர் ஈற்று அப்படின்னா உயிர் எழுத்து இறுதியாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறேன், மெய் ஈற்று புணர்ச்சி. அப்போ மெய் எழுத்து என்ன பண்ணும், இறுதியாக இருக்கும். எதோட இறுதியாக இருக்கும், நிலைமொழியோட இறுதி எழுத்தாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மெய் ஈற்று புணர்ச்சி 2 வகைப்படும். சரிங்களா? அதே மாதிரி தான் மெய் முன் உயிர், மெய் முன் மெய். அப்போ இந்த மெய் முன் அப்படின்றதுனா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறணும், நிலைமொழியோட இறுதி எழுத்தில் மெய் எழுத்து வரும். ஏன்னா உயிர் முன்னுன்னா உயிர் எழுத்து வரணும்னு சொன்னேன். அப்போ மெய் முன்னா என்ன வரும், மெய் எழுத்து வரும். பாருங்கள், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மண் கொடுத்துருக்காங்களாங்க. இதில் இன் அப்படின்றது வந்து என்னதுங்க, மெய் எழுத்தாங்க. அப்போ மெய் எழுத்து நிலைமொழியோட இறுதியில் வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், உயிர் எழுத்து வரணும். அடுப்பு, அடுப்பில் ஆ அப்படின்னா வந்து என்னதுங்க, உயிர் எழுத்து. அப்போ இந்த தான் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா மண்ணடுப்பு அப்படின்னு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் தான் பிரித்து பார்த்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அப்போ மண்ணடுப்பை நான் பிரித்து பார்க்கும்போது மண் ப்ளஸ் அடுப்புன்னு பிரிக்கிறேன். அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்தில் எனக்கு வந்து மெய் எழுத்து இருக்குது, அதே மாதிரி வருமொழியோட முதல் எழுத்தில் உயிர் இருக்குது. அப்போ இது எந்த வகையின் கீழ் இடம்பெறும் அப்படின்னா மெய் முன் உயிர் அப்படின்றதில் இடம்பெறும். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்தது மெய் முன் மெய். சரிங்களா? அப்போ மெய், அப்போ கடல் இருக்காங்க பாருங்கள், கடலில் இறுதி எழுத்து இல், மெய் எழுத்து. அடுத்து கரை, கரையை பிரிச்சிங்கன்னா இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு தானங்க பிரிப்பீங்க. கரையை கா வந்து இக்கு ப்ளஸ் ஆ. அப்போ இந்த இக்குன்றது என்னது, மெய் எழுத்து. அப்போ இது எப்படி வரணும், மெய் முன் மெய். சரிங்களா? ஏன்னா நிலைமொழியோட இறுதி எழுத்தும் மெய், வருமொழியோட முதல் எழுத்தும் மெய். அப்போ இது எது கீழே இடம்பெறும் அப்படின்னா மெய் முன் மெய் அப்படின்றது கீழே தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ உயிரீற்று புணர்ச்சினா என்னென்னு உங்களுக்கு தெரியும், மெய்யீற்று புணர்ச்சினா உங்களுக்கு என்னென்னு தெரியும். சரிங்களா? அடுத்து நார்மலாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? ஸோ இயல்பு புணர்ச்சினா என்ன சார், அதுலேயும் மீனிங் இருக்குது பாருங்கள், இயல்பு புணர்ச்சி. அப்போ புணர்ச்சி வந்து இயல்பாகவே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் வராது. சரிங்களா? பாருங்களேன், அப்போ நிலைமொழியும் வருமொழியும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இணைந்தால் அதை தான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் நல்லா இந்த வேர்டு தான் உங்களுக்கு வந்து கீவேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக நமக்கு அதோட வரையறை என்ன அப்படின்றத கொடுத்து இது புணர்ச்சியா, இயல்பு புணர்ச்சியா, விகார புணர்ச்சியா அப்படின்னும் அதோட டெஃபினிஷனை கொடுத்து நமக்கு கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. பாருங்கள், இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியும். தாய்மொழி. அப்போ தாய்மொழி வந்து ஒன்று சேரு, தாய் ப்ளஸ் மொழி அப்படி தானங்க பிரியும். ஸோ தாய்மொழி இந்த ரெண்டு ஒன்று சேரும்போது பாருங்கள், இடையில எந்த ஒரு எழுத்துமே வந்திருக்கிறாது. பாருங்கள், தாய் ப்ளஸ் மொழி, தாய்மொழி. அப்போ இந்த இரண்டு சொல்லுலையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னா அது இயல்பாக என்ன இருக்கோ அதுதான் எனக்கு வருது. ஸோ அது வந்து இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? இப்போ அதே இது இன்னொன்று பாருங்கள், உடல் ப்ளஸ் ஓம்பல், உடலோம்பல். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். சரிங்களா சார்? அப்போ இல் ப்ளஸ் ஓ இந்த ரெண்டும் சேரும்போது லோ அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு வருது. ஸோ அப்போ உயிர்மை எழுத்துன்றது அந்த எழுத்துக்குண்டான ஒரு உயிர்மை எழுத்து தான் வருதே தவிர்த்து அந்த எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வரலை. இப்போ பாருங்கள், இல் ப்ளஸ் ஓக்கு லோ தான் வருது, இதுக்கு பதிலாக ஒரு நோ. சரிங்களா? இல்லைன்னா வந்து என்னதுங்க, ஒரு ஓ. இந்த மாதிரி வந்து வேறொரு எழுத்து இங்கே வரலை. அப்போ புதிய எழுத்து எதுவுமே தோன்றலை. சரிங்களா? அதே மாதிரி வேறு எழுத்தாகவும் அது வந்து என்ன பண்ணலை, திரிஞ்சு போகலை. அப்போ இதுக்கு எதுக்கு தான் வரும், இயல்பு புணர்ச்சி தான் இதுக்கும் வரும். சரிங்களா? உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உடல் ப்ளஸ் ஓம்பல் இது எவ்வகை புணர்ச்சியின் கீழ் இடம்பெறும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இயல்பு புணர்ச்சி அப்படின்றத தான் நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்கணும். சரியாங்க? ஸோ இது நார்மலாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாகவே ஒன்று சேர்ந்தால் அதை வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போ அடுத்தது என்ன இருக்குது, விகார புணர்ச்சி. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக இந்த பகுதியை தான் கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்களேன்,
ஸோ விகார புணர்ச்சி. இப்போ நம்ம கூட சொல்லுவோம், சிலர்கிட்டலாம் பேசும்போது ரொம்ப விகாரமாக பேசுவாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுறது மாதிரி. ஸோ மாறி மாறி என்னதுங்க, அந்த ஒரு மாதிரி இப்போ நம்ம மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, பொள்ளாச்சி பக்கம் போனோம்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னை சைடு போனோம்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப விகாரமாக இருக்கும். அப்போ அது வந்து விகார புணர்ச்சி. அப்போ விகார புணர்ச்சினா என்னது, நிலைமொழியிலேயோ வருமொழியிலேயோ, சரிங்களா, ஒன்று நிலைமொழியில் மாற்றம் ஏற்படலாம், இல்லைன்னா வருமொழியில் மாற்றம் ஏற்படலாம், இல்லாட்டி இந்த இரண்டுலையுமே மாற்றம் ஏற்பட்டு புதிதாக ஒரு சொல்லு கூட உருவாகலாம். அதாவது புதிதாக ஒரு எழுத்து கூட உருவாகலாம். அதை தான் நம்ம வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுக்கிறணும். நிலைமொழியிலையும் வருமொழியிலையும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் வந்தால் அது இயல்பு புணர்ச்சின்னு நான் சொன்னேன். அப்போ நிலைமொழியிலையோ இல்லைன்னா வருமொழி இல்லைன்னா இந்த ரெண்டுலையும் கூட என்ன பண்ணலாம், மாற்றம் வரலாம். அப்படி வந்தால் அது வந்து என்னது, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பொதுவாக பாருங்கள், விகார புணர்ச்சி அப்படின்றது வந்து 3 வகைப்படும். இதுவே நிறையா டைம் நமக்கு வந்து டெட்டு ஹெச்ஜிடி இதிலெல்லாம் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ டெட்டுக்கு படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இந்த பகுதியை நல்லா பார்த்துக்கிறணும். பாருங்கள், தோன்றல், சரிங்களா. ஸோ அப்போ விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. 3 வகைப்படும். அந்த 3 வகை என்னது, தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம், சரிங்களா. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தோன்றல் அப்படின்னா ஒரு எழுத்து வந்து புதுசாக அங்கே தோன்றுங்க, அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நிலைமொழியும் வருமொழியும் ஒன்று சேரும்போது புதிதாக ஒரு எழுத்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே வந்து தோன்றும். அப்படி தோன்றுனா அது வந்து தோன்றல் விகாரம், சரிங்களா. இப்போ பாருங்கள், அப்போ டெஃபனிஷன் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுனா அதை வந்து தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், தமிழ் ப்ளஸ் தாய் ஈக்குவல் டு தமிழ் தாய், சரிங்களா. அங்கே வந்து இத்துன்னு ஒரு எழுத்து என்ன பண்ணுது, உள்ள புதுசாக வருது. அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு எழுத்து தோன்றுறதுனால அதை வந்து தோன்றல் விகாரம், சரிங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இத்துன்ற ஒரு லெட்டரு புதிதாக உள்ளே வருது, சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திரிதல். திரிதல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த நிலைமொழியும் வருமொழியும் ஒன்று சேரும்போது ஒரு எழுத்து வந்து வேறொரு எழுத்தாக மாறுது, சரிங்களா. இந்த ரெண்டும் ஒன்று சேரும்போது ஒரு எழுத்து இருக்குது, அந்த எழுத்து என்ன பண்ணுது, வேறொரு எழுத்தாக மாறுது. பாருங்களேன், வில் ப்ளஸ் கொடி, வில் கொடின்னு வரல, விற்கொடி அப்படின்னு வருது. நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், வில் ப்ளஸ் கொடி இந்த ரெண்டையும் சேர்க்கும்போது எனக்கு வில் கொடின்னு வரல, விற்கொடி அப்படின்னு வருது. அப்போ இந்த இற்று இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த இற்று புதிதாக இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, அந்த எழுத்து, அந்த இல்லுன்ற எழுத்து ஒன்று சேரும்போது எனக்கு இற்றுன்னு வேறொரு எழுத்து இங்கே வர்றதுனால இதை வந்து திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திரியுது அப்படின்னா வேறொரு எழுத்தாக மாறுறதை தான் திரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா. அடுத்தது கெடுதல் விகாரம், சரிங்களா. பாருங்கள், கெடுதல் விகாரம். கெடுதல்னால் ஒன்றுமே இல்லைங்க, அதாவது கெட்டு போகிறது அப்படின்னா மறைஞ்சு போகிறது. அப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய எழுத்தும் வருமொழியோட முதல்ல வரக்கூடிய எழுத்தும் இந்த ரெண்டும் ஒன்று சேரும்போது ஒரு எழுத்து வந்து மறைஞ்சு போயிருச்சுன்னா அதை தான் கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி ஈக்குவல் டு மன மகிழ்ச்சி. அப்போ மனமில் இருக்கக்கூடிய இம் அப்படின்ற மெய்யெழுத்து என்ன பண்ணுது, இந்த இரண்டும் இணையும் போது அது மறைந்து போகிறது, சரிங்களா. ஸோ மறைஞ்சு மனமகிழ்ச்சின்னு வருது. அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து மறைந்தால் அதை வந்து கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், என்ன சொன்னேன் அப்படின்னா, தோன்றல் விகாரம் அப்படின்னா ஒரு எழுத்து புதிதாக தோன்றும். திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறும், சரிங்களா. அடுத்து கெடுதல்னா ரெண்டும் இணையும் போது ஒரு எழுத்து மறைஞ்சு போகும், சரிங்களா. அதுதான் கெடுதல் விகாரம், சரிங்களா. இதை தவிர்த்து ஃபைனலாக நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு நார்மலாக இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு தோன்றல், திரிதல், கெடுதல், இதை மட்டும் பார்த்தோம். இப்போ இங்கே நல்லா கவனிச்சுக்கிறணும். இப்போ இந்த 2 சொற்கள் இணையும் போது, சரிங்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் தோன்றும். இதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும், சரிங்களா. அது என்ன சார் ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரம், அதாவது நான் இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்று தோன்றுன்னு சொன்னீங்க, இல்லாட்டி கெட்டு போகும்னு சொன்னீங்க, இல்லாட்டி மறைஞ்சு போகும்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் என்ன சார் இங்கே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள்னால் கொஞ்சம் புரிய வைங்களே அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நாடகம் ப்ளஸ் கலைன்னு இருக்குது, அதை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நாடக கலை அப்படின்னு சொல்லி
சொல்லுவோம். சரிங்களா? அந்த நாடக கலையை பிரித்தோம்னா நாடகம் ப்ளஸ் கலை. இப்போ பாருங்கள், முதல்ல அதாவது வந்து நிலைமொழியோட இறுதி என்ன இருக்குது? இம் இருக்காங்க. அப்போ இம் அப்படின்னா மகர மெய்யெழுத்து. சரிங்களா? இந்த மகர மெய்யெழுத்து மறைஞ்சு போகுது. மறைஞ்சு அது என்னவா ஒன்று சேரும்போது பாருங்கள், நாடகம் ப்ளஸ் கலை ஈக்குவல் டு நாடகக்கலை. அப்போ இக்குன்னு ஒரு எழுத்து உள்ளே வருதா? அப்போ அப்படி வந்தால் நான் என்ன சொன்னேன்? தோன்றல் விகாரம். அப்போ புதிதாக ஒரு எழுத்து வந்தால் அது வந்து என்ன சொன்னோம்? தோன்றல் விகாரம்னு சொன்னோம். சரிங்களா? அப்போ மகர மையெழுத்து அதாவது மகர மையெழுத்தில் அந்த இம்மு மறைஞ்சு போகிறத கெடுதல் விகாரம். ஏன்னா இம்மு மறைஞ்சு போச்சு, எடுத்தோடனே கெடுதல் விகாரம். அடுத்து அதுக்கு பதிலாக இக்குன்ற ஒரு மெய்யெழுத்து வந்துச்சு, அதை வந்து தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த நாடகக்கலை அப்படின்ற இந்த சொல்லில் எத்தனை புணர்ச்சி இருக்குது அப்படின்னா 2 விகார புணர்ச்சி இருக்குது. என்னென்ன இருக்குது? கெடுதலும் இருக்குது, தோன்றலும் இருக்குது. அதாவது இம் அப்படின்றது கெட்டு போகுதுன்னா மறைஞ்சு போயிடுது. அதுக்கு பதிலாக இக் அப்படின்ற ஒரு மெய்யெழுத்து வருது, அது தோன்றல். அப்போ நாடகக்கலை அப்படின்ற சொல்லில் கெடுதல் விகாரமும் இருக்குது, தோன்றல் விகாரமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னதுங்க? விதிவிலக்கு. இந்த மாதிரி இருக்கிறத தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்படி கேட்பாங்க? நாடகக்கலை என்ற தொடரில் மொத்தம் எத்தனை விகாரம் புணர்ச்சி உள்ளது அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு சொல்ல தெரியணும், கெடுதல் விகாரம் ப்ளஸ் தோன்றல் விகாரம் இந்த ரெண்டுமே உள்ளே இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து ஆன்சராக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து புணர்ச்சினா என்ன, அதோட வகைகள், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்னன்றதை நம்ம சொல்லி பார்த்தோம். விகார புணர்ச்சினா என்ன, அதில் இருக்கக்கூடிய தோன்றல், திரிதல், கெடுதல், இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ எப்பயுமே வந்து நம்ம ஒரு டாப்பிக்கை முழுமையாக படித்து முடித்ததுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் நமக்கு தெரியுதான்னு பார்க்கணும். அப்போ தான் நம்ம எப்படி படிச்சிருக்கோன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறது. சரிங்களா? இப்போ பாருங்கள், விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம சொன்னோம், விகார புணர்ச்சி 3 வகைப்படும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அந்த 3 என்னது சார்? ஒரு டைம் சொல்லிடுங்க. தோன்றல், திரிதல், கெடுதல். அவ்வளோதான். அடுத்ததுங்க, பாலாடை. இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்னது? பாலாடையை எடுத்தோடனே நீங்கள் பிரித்து பாருங்கள். அப்போ என்ன வரும்? பால் ப்ளஸ் ஆடை. சரியாங்க? அப்போ பால் ப்ளஸ் ஆடை. அப்போ இந்த இல்லும் ஆவணாவும் ஒன்று சேரும்போது என்ன வருது? எனக்கு லாவண்ணா அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ அப்போ இந்ததுக்குள்ளே இருக்கிறது தான். அப்போ நம்ம சொன்னோமாங்க, உடல் ப்ளஸ் ஓம்பல் உடலோம்பல் அப்படின்னு சொல்லி சொன்னோமா? ஸோ அதே லெட்டர் தான், அதுக்குள்ளே ஒரு உயிர்மை வந்துச்சு. அதே மாதிரி பால் ப்ளஸ் ஆடையில் இல்லும் ஆவணாவும் சேரும்போது அதோட உயிர்மை எழுத்து தான் வருது. சரிங்களா? அப்போ இது என்ன புணர்ச்சி அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? ஸோ அப்போ பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எது? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி வைப்பாங்க. அப்போ இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது உங்களுக்கு வந்து பொறுத்துக வடிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ மட்பாண்டம். சரிங்களா? இதை அப்படியே நீங்கள் தனித்தனியாக எழுதி பாருங்கள். மட்பாண்டம்னா மண் ப்ளஸ் பாண்டம். சரிங்களா? ஸோ இதானங்க வரும். அப்போ இங்கே பாருங்கள், இன்னு இருக்குது, இங்கே பா இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டும் சேரும்போது மட்பாண்டம். அப்போ இன்னுன்ற ஒரு எழுத்து முழுமையாகவே கெட்டு வேறொரு எழுத்து இங்கே வந்து உருவாகுது. சரிங்களா? அப்போ இதை வந்து என்ன சொல்லணும்? நல்லா நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு எழுத்து இங்கே வந்து என்ன செய்யப்படுது? மாறி வருது. அப்போ இதை தான் நம்ம வந்து என்ன சொன்னோம்? உங்களுக்கு பாருங்கள், ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறி வந்தால் நம்ம என்ன சொன்னோம்? திரிதல்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா. ஸோ இந்த டெஃபனிஷன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ மட்பாண்டத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? திரிதல் விகாரம் வரும். சரிங்களா? அடுத்ததுங்க மரவேர். இதை பிரிங்க. மரவேர்னா மரம் ப்ளஸ் வேர். சரிங்களா? அப்போ இங்கே இம் அப்படின்றது வந்து என்ன பண்ணுது? இல்லாமல் போயிடுது. அப்போ ஒரு எழுத்து மறைந்து போனால், அப்போ ரெண்டும் சேரும்போது ஒரு எழுத்து மறைந்து போனால் அது வந்து என்னதுங்க? கெடுதல் விகாரம். சரிங்களா? அடுத்தது மணிமுடி. பிரித்து பாருங்கள், அப்படியே தான் வரும். மணி ப்ளஸ் முடி. அப்போ இது ஒன்று சேரும்போது எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இயல்பு புணர்ச்சி. அடுத்து கடைத்தெரு. சரிங்களா? இதை பிரித்து பாருங்கள், கடை ப்ளஸ் தெரு. இப்போ இந்த ரெண்டு ஒன்று சேரும்போது இத் அப்படின்ற ஒரு எழுத்து அங்கே வந்து உருவாகுது. சரிங்களா? புதுசாக வருது. அப்போ தோன்றல் விகாரம். சரிங்களா? அப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுக்கு எப்படி ஆன்சர் இருக்குது? அப்படியே கீழே இருந்து ஏறு வரிசையில் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மட்பாண்டம்னா திரிதல் விகாரம்,
மரவேர்னா கெடுதல் விகாரம், மணிமுடி அப்படின்னா இயல்பு புணர்ச்சி, கடை தெரு அப்படின்னா தோன்றல் விகாரம். சரியாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். புணர்ச்சியிலேருந்து நமக்கு எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக புணர்ச்சியிலேருந்து வினாக்கள் போகும். ஸோ நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்துருந்தா எந்த டவுட்டும் இல்லாமல் அழகாக அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் எளிமையான முறையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.